ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் ஐஎன்எம்மில் அழகு 7 பார்க்கலாம். காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசிய தோற்றமும். பிளாசி போர் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1757 ஜூன் 23. இதில் வந்து சிராஜ் உத்தவ்லா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்படுறாரு. பிளாசி போரில் 1757 ஜூன், பிளாசி போர்னு கேட்டாங்கன்னா 1757 ஜூன் 3. இதில் வந்து சிராஜ் உத்தவ்லா வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினால் தோற்கடிக்கப்படுகிறாரு. அதுக்கப்புறம் வங்காளப்படைக்கு யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்னா மீர் ஜாபர். இவர் வந்து சிராஜ் உத்தவ்லா இருக்கார்ல, அவருடைய சித்தப்பா. மீர் ஜாபரின் ஆதரவை ரகசியமாக பெற்றவர் யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ். இவர் வந்து ஆங்கில படை தளபதி ராபர்ட் கிளைவ். இவர் வந்து இந்த வங்காளப்படைக்கு தலைமையாக இருக்கார்ல மீர் ஜாபர், இவருடைய ஆதரவை வந்து ரகசியமாக பெற்றுக்கிறாரு. ராபர்ட் கிளைவுக்கு உதவியவர் யார் அப்படின்னா ஜகத் சேட்டுகள். ராபர்ட் கிளைவுக்கு உதவியவங்க வந்து ஜகத் சேட்டுகள். பிளாசி போருக்கு பிறகு மீர் ஜாபர் வந்து வங்காளத்தின் நவாபா மாறுறாரு. பிளாசி போருக்கு பிறகு மீர் ஜாபர் வங்காளத்தின் நவாபானார். மீர் ஜாபரிடமிருந்து கிழக்கிந்திய கம்பெனி 2,25,00,000 வாங்கிக்கிறாங்க மீர் ஜாபரிடமிருந்து. ஏன்னா மீர் ஜாபர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ராபர்ட் கிளைவுக்கு வந்து ரகசியமாக வந்து ரகசிய தகவல்கள் கொடுக்குறாரு, ரகசியமாக உதவுறாரு. அதனால வந்து அவரை வந்து வங்காள நவாபாக்கிறாங்க மீர் ஜாபரை. மீர் ஜாபர்கிட்டருந்து கிழக்கிந்திய கம்பெனி வந்து 2,25,00,000 பெற்றுக்கிறாங்க. இது பிரிட்டனின் தொழிற்புரட்சிக்கு பயன்படுத்தப்பட்டது. பராசி இயக்கத்தை யார் தொடங்குறாங்க அப்படின்னா ஷாஜி ஷரியத்துல்லா அப்படிங்கிறவர் 1818 தொடங்குறாரு. பராசி இயக்கத்தை தொடங்கினது யார்? ஷாஜி ஷரியத்துல்லா 1818. பராசி இயக்கம் எங்கே வந்து பரவுது அப்படின்னா வங்காளத்தின் கிழக்கு பகுதியில் தான் அந்த பராசி இயக்கம் இருக்குது. ஷரியத்துல்லா மறைவு எப்போ அப்படின்னா 1839. பராசி இயக்கத்தை வந்து அவர் எப்போ தொடங்குறாரு? 1818 தொடங்குறாரு பராசி இயக்கத்தை. யார்? ஷாஜி ஷரியத்துல்லா. அப்புறம் அவருடைய மறைவு எப்போ அப்படின்னா 1839 மறைகிறாரு. இந்த பராசி இயக்கம் வந்து வங்காளத்தின் கிழக்கு பகுதியில் வந்து தோன்றுது. அடுத்து அதுக்கப்புறம் வர்றது யார் அப்படின்னா ஷரியத்துல்லாக்கு அப்புறம் அவருடைய மகன் வந்து டுடுமியான் அப்படிங்கிறவர் வராரு. டுடுமியான் வரி செலுத்த வேண்டாம் என்று விவசாயிகளை கேட்டுக்கொண்டவர் யார்? டுடுமியான். நிலம் கடவுளுக்கு சொந்தம், வரி வசூல், வரி விதிப்பு இறை சட்டத்துக்கு எதிரானது அப்படின்ட்டு டுடுமியான் வந்து சொல்கிறாரு. டுடுமியான் எப்போ இறந்து போகிறார் அப்படின்னா 1862. ஷாஜி ஷரியத்துல்லா அவர் வந்து எப்போ இறந்து போகிறாரு? 1818 இறந்து போகிறாரு. 39 இறந்து போகிறாரு. 18 வந்து பராசி இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. 39 வந்து இறந்து போகிறாரு. அதுக்கடுத்து அவருடைய பையன் வந்து யார் வரா? டுடுமியான் வராரு. அவர் வந்து என்ன சொல்கிறார்? வரி செலுத்த வேண்டாமா, நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமானது, அப்புறம் வரி விதிப்பு வந்து இறை நம்பிக்கைக்கு எதிரானது அப்படிங்கிட்டு இது பண்ணுறாரு. அப்புறம் வந்து அவர் இறந்து போகிறது வந்து 1862. பராசி இயக்கம் அப்புறம் புத்துயிர் பெற்றது யாரால் அப்படின்னா 1870 நோவாமியான் அப்படிங்கிறவரால். பராசி இயக்கம் புத்துயிர் பெற்றது 1870 நோவாமியான் என்பவரால். ஆங்கில ஆட்சி நிலப்பிரபுக்கள் எதிராக துவங்கப்பட்டது வாகாபி கிளர்ச்சி. ஆங்கில ஆட்சி நிலப்பிரபுக்களுக்கு எதிராக துவங்கப்பட்டது வாகாபி கிளர்ச்சி. வாகாபி கிளர்ச்சி எங்கே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வங்காளம் பரசத் பகுதி 1827. வாகாபி கிளர்ச்சி வந்து எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா நிலப்பிரபுக்களுக்கும் ஆங்கில ஆட்சிக்கும் எதிராக தொடங்கப்பட்டது வாகாபி கிளர்ச்சி. வாகாபி கிளர்ச்சி வந்து வங்காளத்தினுடைய பரசத் பகுதியில் 1827 வந்து பரவி இருந்துச்சு. வாகாபி கிளர்ச்சிக்கு தலைமை யார்? டிடுமீர். அது வந்து டுடுமியான், இது வந்து டிடுமீர். வாகாபி கிளர்ச்சிக்கு தலைமை வந்து டிடுமீர். இந்திய எதிர்ப்பு சாயம் பூசப்பட்டது தான் அந்த வாகாபி கிளர்ச்சி. புர்னியா நகர் தாக்குதல் எப்போ அப்படின்னா 1831 நவம்பர் 6. புர்னியா நகர். இதனால் ஆங்கில ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றதாக அறிவித்தவர் யாருன்னா டிடுமீர். புர்னியா நகரில் ஒரு தாக்குதல் நடைபெறுது. அது எப்போ அப்படின்னா 1831 நவம்பர் 6. இதனால் ஆங்கில ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றுட்டோம் அப்படின்னு அறிவித்தது யார் அப்படின்னா இந்த டிடுமீர் வந்து அறிவிக்கிறாரு. உடனடி ஆங்கில படை தாக்குதல், துருப்புகள் நற்கல் பேரியாவுக்கு அனுப்பப்பட்டு 50 பேருடன் டுடுமீர் வந்து கொல்லப்பட்டார். இப்படி அறிவிக்கிறாரு. ஆனால் என்ன ஆகுதுன்னா உடனே ஆங்கில படை வந்து இவர் மேலே தாக்குதல் நடத்துது. துடுப்புகள் அனுப்பி எங்கே அனுப்புகிறாங்க அப்படின்னா நற்கல் பேரியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அனுப்பப்பட்டு 50 பேருடன் என்ன பண்ணிட்டாரு? டிடுமீர் வந்து கொல்லப்பட்டார். அடுத்து வந்து என்ன கிளர்ச்சி அப்படின்னா கோல் கிளர்ச்சி. கோல் கிளர்ச்சி எப்போ அப்படின்னா 1831 32 வரைக்கும் ஒடிசா சோட்டா நாக்பூர் சிங்பூம் அந்த இடத்துல தான் நடக்குது. கோல் கிளர்ச்சி எப்போ? 1831 to 1832 ஒடிசா சோட்டா நாக்பூர் சிங்பூம். ஒரு மிகப்பெரிய பழங்குடி கிளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த கோல் கிளர்ச்சி தான். மிகப்பெரிய பழங்குடி கிளர்ச்சி வந்து கோல் கிளர்ச்சி. கோல் கிளர்ச்சிக்கு தலைமை யாருன்னா பிந்த்ராய் சிங்ராய். கோல் கிளர்ச்சிக்கு தலைமை என்ன யார்? பிந்த்ராய் சிங்ராய். அரசு அதிகாரிகள் வட்டிக்கு பணம் கொடுப்போருக்கு எதிராக தொடங்கப்பட்டது அந்த கோல் கிளர்ச்சி. அரசு அதிகாரிகள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்போருக்கு எதிராக தொடங்கப்பட்டது கோல் கிளர்ச்சி. ராஜ்மஹால் மலையினை சுற்றி இருந்து விரட்டப்பட்டவர்கள் சாந்தல்கள். ராஜ்மஹால் மலையை சுற்றி இருந்து விரட்டப்பட்டவர்கள் சாந்தல்கள். சமூக கொள்ளை நடவடிக்கை நடக்குது 1854 பீர் சிங் என்பவர்களால்.
சமூக கொலை நடவடிக்கைகள் வந்து நடைபெறுது. 1854 பீர் சிங் அப்படின்னா ஜமீன்தாரி நீதிமன்றத்தில் அடித்து துன்புறுத்தப்பட்டவர் பீர் சிங். 1855 சித்து கனு சாந்தல் கிளர்ச்சியினை தலைமையேற்று நடத்த தங்களுக்கு தேவ செய்தி கிடைத்ததாக அறிவித்தனர். சாந்தல் 1855 சித்து கனு அப்படிங்கிற 2 பேர் வந்து சாந்தல் கிளர்ச்சியினை தலைமையேற்று நடத்த தங்களுக்கு தேவ செய்தி கிடைச்சிருக்கிறதாக அறிவிக்கிறாங்க. தரோகா அப்படின்னா யாருன்னா காவல்துறை அதிகாரிகள். கொன்று குவிக்கவும் எதிரிகளின் குண்டுகள் நீராக மாறிவிடும் என்று கடவுள் உத்தரவிட்டதாக சித்துக்கனு எப்போ தெரிவிக்கிறாங்கன்னா 1855 ஜனவரி 30 வந்து சொல்கிறாங்க. தரோகா அப்படின்னா காவல்துறை அதிகாரிகளை கொன்று குவிக்கவும் எதிரிகளின் குண்டுகள் நீராக மாறிவிடும் என்றும் கடவுள் தங்களுக்கு உத்தரவிட்டதாக சித்துக்கனு வந்து எப்போ சொல்கிறாங்கன்னா 1855 ஜனவரி 30. சாந்தல் கிளர்ச்சி வெளிப்படையாக எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1855 ஜூலையில் ஸ்டார்ட் ஆகுது. சாந்தல் பகுதியை ஒழுங்குபடுத்த ஒரு சட்டம் வருது. என்ன சட்டம் அப்படின்னா 1855 சாந்தல் பர்கானா அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்ட்டு 1855 ஒரு சட்டம் வருது. வில் விஷம் தடவிய அம்பு கத்தி கோடாரி ஏந்தி ராஜ்மகால் பாகல்பூர் நோக்கி ஆட்சிக்கு முடிவு கட்டுவதாக முழக்கமிட்டு போகிறாங்க. பழங்குடியின கிளர்ச்சிகளில் மிக முக்கியமானது முண்டா கிளர்ச்சி. முண்டா கிளர்ச்சி எங்கே அப்படின்னா ராஞ்சி. பழங்குடியின கிளர்ச்சிகளில் மிக முக்கியமான இது எந்த கிளர்ச்சி அப்படின்னா முண்டா கிளர்ச்சி. முண்டா கிளர்ச்சி இது எங்கே நடக்குதுன்னா ராஞ்சி அப்படிங்கிற இடத்துல நடக்குது. உலுக்குலான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா மிகப்பெரிய கழகம் அப்படின்னு அர்த்தம். உலுக்குலான் அப்படின்னா மிகப்பெரிய கழகம். குண்டு கட்டி முறையில் விவசாயம் செய்வதில் பெயர் பெற்றவர்கள் யாருன்னா அந்த முண்டாக்கள். குண்டு கட்டி அப்படிங்கிற முறையில் விவசாயம் செய்வதில் பெயர் பெற்றவர்கள். தோட்ட வேலைக்கு கொத்தடிமைகளாக பணியமர்த்தப்பட்டவர்கள் தான் இந்த முண்டாக்கள். முண்டாக்கள் வந்து 1890 வந்து என்ன பண்ணுறாங்க இடம்பெயர்றாங்க. 1890 தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்து கொண்டவர் என்ன பிர்சா முண்டா. தம்மை கடவுளின் தூதர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு. அண்டவெளியின் அதீத சக்தி மூலம் முண்டா இன மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண போவதாக அறிவித்தவர் பிர்சா முண்டா. அண்டவெளியினுடைய அதீத சக்தி மூலம் முண்டா இன மக்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண போவதாக யார் அறிவிக்கிறார்? பிர்சா முண்டா. முண்டா இன மக்கள் வன்முறையினை எப்போ கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா 1889 கிறிஸ்மஸ் தினத்தன்று முண்டா இன மக்கள் என்ன பண்ணுறாங்க வன்முறையினை கையில் எடுக்கிறாங்க. 1889 பிர்சா முண்டா எப்போ கைது ஆகிறார் அப்படின்னா 1900 சிறையில் உயிர் நீத்தார். இன்றளவும் நாட்டுப்புற பாடல்களில் போற்றப்படுபவர் இந்த முண்டா. பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது தடுக்கப்பட்டது சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் மூலம் 1908. பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது தடுக்கப்பட்டது சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் 1908. வாரிசு இழப்பு கொள்கை மூலம் ஆங்கில ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது எதெல்லாம் அப்படின்னா சதாரா, ஜான்சி, சம்பல்பூர் பஞ்சாபின் சில பகுதிகள். சதாரா, ஜான்சி, நாக்பூர், சம்பல்பூர் பஞ்சாபின் சில பகுதிகள் எல்லாமே வாரிசிலப்பு கொள்கை மூலமாக ஆங்கில ஆட்சியின் கீழ் வந்து கொண்டு வரப்பட்டது. பராக்பூர் சிப்பாய்கள் கடல் வழியே பர்மா செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது 1824. மங்கள் பாண்டே ஐரோப்பிய அதிகாரியை தாக்கியது எப்போ அப்படின்னா மார்ச் 29. மங்கள் பாண்டே ஐரோப்பிய அதிகாரியை தாக்கியது மார்ச் 29. மீரட் டு டெல்லி செங்கோட்டை நோக்கி சிப்பாய்கள் அணிவகுத்து சென்றது 1857 மே 11. மீரட்லேருந்து டெல்லி செங்கோட்டை நோக்கி சிப்பாய்கள் அணிவகுத்து சென்றது 1857 மே 11. ஹிந்துஸ்தானத்தின் மன்னராக பதவியேற்றது 2ஆம் பகதூர் ஷா. ஷாஜின் ஷா இ ஹிந்துஸ்தான் அப்படின்ட்டு பெயரேற்று பதவியேற்கிறார். யார்? 2ஆம் பகதூர் ஷா. ஷாஹின் ஷா இ இந்துஸ்தான். முதலாவது உள்நாட்டு கிளர்ச்சி வந்து வடமேற்கு மாகாணம் மற்றும் அயோத்தியில். முதலாவது உள்நாட்டு கிளர்ச்சி எங்கே நடைபெறுது அப்படின்னா வடமேற்கு மாகாணம் மற்றும் அயோத்தி. கடைசி பேஷ்வா நானா சாஹிப். கடைசி பேஷ்வா யார்? நானா சாஹிப். இவர் தான் வந்து கான்பூர் கிளர்ச்சிக்கு தலைமையேற்கிறாரு. இவர் வந்து யாருன்னா 2ஆம் பாஜிராவின் தத்து பிள்ளை. யார்? நானா சாஹிப். கடைசி பேஷ்வா யார்? நானா சாஹிப். அவர் வந்து 2ஆம் பாஜிராவினுடைய தத்து பிள்ளை. கான்பூர் கிளர்ச்சிக்கு தலைமையேற்கிறாரு. லக்னோவில் வந்து யார் அப்படின்னா பேகம் ரஹமத் மஹால். பரேலியில் வந்து கான் பகதூர். லக்னோவினுடைய கிளர்ச்சிக்கு தலைமை யார்? பேகம் ரஹமத் மஹால். பரேலிக்கு வந்து கான் பகதூர். 1857 புரட்சியின் முக்கிய அத்தியாயம் கான்பூர் முற்றுகை. 1857 புரட்சியினுடைய முக்கிய அத்தியாயம் எது? கான்பூர் முற்றுகை. கான்பூரின் தளபதி யாருன்னா ஹக்வீலர். பயணம் செய்த படகு தீயிட்டு எரிக்கப்படுது. கான்பூர் தளபதி பயணம் செய்த படகு வந்து ஹக்வீலர் பயணம் செய்த படகு தீயிட்டு எரிக்கப்படுது. டல்ஹவுசி ராணி லட்சுமிபாயின் பகுதிகளை என்ன பண்ணுறாரு? வாரிசு இழப்பு கொள்கை மூலம் இணைக்கிறாரு. டல்ஹவுசி ராணி லட்சுமிபாயினுடைய பகுதிகளை வாரிசு இழப்பு கொள்கை மூலம் இணைக்கிறாரு. தாம் வீழும் வரை ஆங்கிலேயரை எதிர்த்தவர் யார்? ராணி லட்சுமிபாய். கர்னல் நீலின் ஆணைப்படி சென்ற அதிகாரியினை சந்தித்தவர் யாருன்னா 1858. கர்னல் நீலின் ஆணைப்படி சென்ற அதிகாரியை சந்தித்தவர் 1858. லண்டன் டைம்ஸ் பத்திரிகையின் செய்தியாளர் வில்லியம் ஹோவர்ட் ரசல்.
லண்டன் டைம்ஸ் பத்திரிகையின் செய்தியாளர் யார்? வில்லியம் ஹோவர்ட் ரசல் வந்து கர்னல் நீலின் ஆணைப்படி சென்ற அதிகாரியை சந்திக்கிறார். எப்போ? 1858. டெல்லி கைப்பற்றப்பட்டது 1857. புரட்சி தோல்வி. ஜமீன்தாரர்கள் இந்திய அரசர்கள் 5ஆம் படையாக செயல்பட்டதுனால புரட்சி தோல்வியடையுது. பகதூர் ஷா வந்து பர்மாவிற்கு நாடு கடத்தப்படுறாரு. இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1858 நவம்பர். ஆங்கிலேயர்கள் விலக்கி வைத்தது. யாரெல்லாம் ஆங்கிலேயர்கள் விலக்கி வச்சாங்க அப்படின்னா ராஜபுத்திரர்கள், பிராமணர்கள், வட இந்திய முஸ்லீம்கள். ராஜபுத்திரர்கள், பிராமணர்கள், வட இந்திய முஸ்லீம்கள். முக்கியத்துவம் கொடுத்தது யாருக்குன்னா கூர்காக்கள், சீக்கியர்கள், பந்தான்கள் இந்து அல்லாதோருக்கு. ஆங்கிலேயர்கள் வந்து இந்து அல்லாத கூர்க்கர்கள், சீக்கியர்கள், பதான்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் ராஜபுத்திரர்கள், பிராமணர்கள், வட இந்திய முஸ்லீம்கள் மட்டும் விலக்கி வச்சார். இண்டிகோ கிளர்ச்சி எப்போ அப்படின்னா 1859 1860. இண்டிகோ பயிரிடப்பட்டது எங்கே? வங்காளம். இண்டிகோ புரட்சியில் பங்கேற்பு வந்து இந்து முஸ்லீம் விவசாயிகள் தான் இண்டிகோ புரட்சியில் வந்து பங்கேற்கிறாங்க. இண்டிகோ புரட்சியில் பெண்கள் ஆயுதம், உலோக குடம், தட்டு கொண்டு ஆடவரோடு சேர்ந்து போராடுறாங்க. நீல் தர்பன் அப்படின்னா இண்டிகோவின் கண்ணாடி என்ற நாடகத்தை எழுதியவர் யாருன்னா தீன்பந்து மித்ரா. நீல் தர்பன் இண்டிகோவின் கண்ணாடி அப்படிங்கிற நாடகத்தை எழுதினது யார்? தீனபந்து மித்ரா. இண்டிகோ விவசாயிகளின் பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு வர நீல் தர்பன் நாடகம். இண்டிகோ விவசாயிகளின் பிரச்சனைகளை கொண்டு வரதுக்காக தான் இந்த நாடகம். செயற்கை சாயம் பயன்பாடு 19ஆம் நூற்றாண்டின் இறுதி. இந்தியா பிரிட்டனுக்கு நீலச்சாயத்தை அனுப்பியது 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில். தக்கான கலவரம் வந்து 1875 மே மாதம் நடக்குது. கலவரம் வந்து எதுக்குன்னா வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிராக. பூனா அருகே சூபா என்ற கிராமத்தில் 30 கிராமங்களில் வந்து நடக்குது. தக்கான கலவரம் வந்து 1875. எதுக்கு அப்படின்னா வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிராக நடைபெறுது. பூனா அருகே சூபா அப்படிங்கிற கிராமத்தில் 30 கிராமங்களில். குஜராத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோரை குறிவைத்தும் இது நடைபெறுது. ஆங்கில ஆட்சி விவசாயிகளின் மத்தியில் முகலாயர்களின் காலத்தில் இருந்ததை விட வேதனையான இடர்பாடுகளை கொண்டு வந்தது என்று கூறியவர் கேத்லீன் கவ், ஒரு மானுடவியலாளர். ஆங்கில ஆட்சி விவசாயிகள் மத்தியில் முகலாயர்களின் காலத்தில் இருந்ததை விட வேதனையையும் இடர்பாடுகளையும் கொண்டு வந்ததுன்னு சொன்னது யார் அப்படின்னா கேத்லீன் கவ் அப்படிங்கிற மானுடவியலாளர். விவசாயிகளின் பிரச்சனை 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை நீடித்தது அப்படின்னு சொன்னது யாருன்னா ரணஜித் குஹா. விவசாயிகளின் பிரச்சனை 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை நீடித்ததுன்னு சொன்னது ரணஜித் குஹா. சென்னை வாசிகள் சங்கம் எப்போ அப்படின்னா 1852. கிழக்கிந்திய அமைப்பு 1866. சென்னை மகாஜன சபை 1884. பூனா சர்வஜனிக் சபா 1870. பம்பாய் மாகாண சங்கம் 1885. காலனி ஆட்சியின் பொருளாதாரம் பற்றி விமர்சனம் செய்தவர்கள் தாதாபாய் நவ்ரோஜி, ராணடே, ரமேஷ் சந்திரதத். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக உள்ளது காலனி ஆதிக்கம். இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து 1885 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யார்? உமேஷ் சந்திர பானர்ஜி. இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் தலைவர் உமேஷ் சந்திர பானர்ஜி, WC பானர்ஜி சொல்லுவோம்ல அவர். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் அமர்வு 1885 டிசம்பர் 28. முதல் அமர்வு எப்போ நடக்குது? 1885 டிசம்பர் 28. வங்க பிரிவினை எப்போ நடக்குது? 1905 அக்டோபர் 16. கர்சன் பிரபு எப்போ வராரு ஆட்சிக்கு? 1899 வராரு. வங்க பிரிவினை வந்து 1905 அக்டோபர் 16. 1905 அக்டோபர் 16. முஸ்லீம்கள் முகலாயர்கள் காலத்தில் கூட அனுபவிக்காத ஒற்றுமையினை கிழக்கு வங்காளத்தில் அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்சன் பிரபு வந்து என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு வந்து சொல்கிறாரு, முஸ்லீம்கள் வந்து முகலாயர்கள் காலத்தில் கூட அனுபவிக்காத ஒற்றுமையினை கிழக்கு வங்காளத்தில் அனுபவிப்பார்கள். அந்த வங்காளத்தை பிரிக்கிறதுக்காக அந்த கதையை சொல்கிறாரு கர்சன் பிரபு. அப்போ வந்து வங்காள பிரிவினை வந்து அறிவிக்கிறார். எப்போ அப்படின்னா 1905 ஜூலை 19 அறிவிக்கிறாரு. அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்டது 1905 அக்டோபர் 16. அதை வந்து துக்க தினமாக அனுசரித்தாங்க மக்கள். கங்கையில் நீராடிச்சு வந்தே மாதரம் பாடலை பாடிட்டு கல்கத்தா சாலையில் அணிவகுத்து வராங்க. பஞ்சாபில் வந்து லாலா லஜபதி ராய், மகாராஷ்டிரத்தில் திலகர், வங்காளத்தில் வந்து பிபின் சந்திரபால், லால் பால் இவங்களை என்னன்னு சொல்லுவாங்க? லால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. சுயராஜ்யம் என்பது முழுமையான தன்னாட்சி அல்லது அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையான விடுதலை அப்படின்னு சொன்னது யாருன்னா திலகர். சுயராஜ்யம் அப்படின்னா என்ன? முழுமையான தன்னாட்சி அல்லது அந்நியர் ஆட்சியிலிருந்து முழுமையான விடுதலை அப்படின்னு சொன்னது திலகர். அடுத்து தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் இயக்கம் வந்து திலகர், அன்னிபெசன்ட் இவங்க 2 பேர் தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. பெரோசா மேத்தா மற்றும் கோகலே மறைவு எப்போ அப்படின்னா 1915. மிதவாத தலைவர்கள் 2 பேரும். பெரோசா மேத்தா மற்றும் கோகலே மறைவு 1915. மிதவாத தலைவர்கள். தீவிர தேசியவாத தலைவர்களை கட்சியில் சேர்க்க அனுமதி எப்போ அப்படின்னா 1916 லக்னோ காங்கிரஸ் மாநாட்டில் தீவிர தேசியவாதிகளை கட்சியில் சேர்க்க அனுமதி வழங்குறாங்க. 1916 லக்னோ காங்கிரஸ் அமர்வு.
1916 ஏப்ரலில் திலகர் வந்து தன்னாட்சி இயக்கத்தை தொடங்குறாரு. 1916 ஏப்ரலில் திலகர். 1916 செப்டம்பரில் அன்னி பெசன்ட் வந்து தன்னாட்சி இயக்கத்தை தொடங்குறாங்க. தன்னாட்சி இயக்கம் தனது பெரும் பகுதியை வந்து அயர்லாந்திலிருந்து கொள்கைகளை வந்து எங்கேருந்து பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அயர்லாந்திலிருந்து பெறப்பட்டது. தன்னாட்சி மூலம் இந்த நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன். தேசிய தன்னுறுதி அடிப்படையில் தன்னாட்சியினை இந்தியா கோர வேண்டும் அப்படின்னு சொன்னது 1915 செப்டம்பரில் அன்னி பெசன்ட் பேசுகிறாங்க. தன்னாட்சி மூலம் இந்த நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன். தேசிய தன்னுறுதி அடிப்படையில் தன்னாட்சியினை இந்தியா கோர வேண்டும். 1915 செப்டம்பர் அன்னி பெசன்ட். சுயராஜ்யத்துக்கான கோரிக்கை எழுப்பியது இந்த திலகரும் அன்னி பெசன்ட்டும். தன்னாட்சி நோக்கி படிப்படியாக முன்னேற உறுதி கூறப்பட்டது 1919 மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் மூலமாக. தன்னாட்சி நோக்கி படிப்படியாக முன்னேற உறுதி கூறப்பட்டது 1919 மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தத்தின் மூலம்.